என்ன பவி, இப்ப சந்தோஷமா உனக்கு? என்னாச்சு? படபடன்னு பேசுவ, இப்ப சந்தோஷத்துல பேசக்கூட முடியலையா? போங்க பாட்டி. ஐயோ, என் பேத்திக்கு வெக்கம்லாம் வருதுல. இந்த ஒரு விஷயத்துக்காக தானே அர்ஜுன் வந்ததுல இருந்து காத்துக்கிட்டே இருந்த. அது கரெக்டான நேரத்துல நடந்தது பாத்தியா? நான் கூட அவன் உன்னை கண்டுக்காம இருக்கானே, நீ அவனுக்காக பண்றதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கானேன்னு கோவப்பட்டேன். ஆனா அந்த திருட்டு பைய எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவன் எல்லாரையும் ஏமாத்திருக்கான் பாரு. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு பவி. அது நீ அர்ஜுனுக்காக செஞ்ச வேண்டுதல். இந்த 12 வருஷத்துல நீ அவனுக்காக அந்த சாமி கிட்ட வேண்டாத நாளே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அர்ஜுன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் மேல நீ வச்சிருக்க அன்பை புரிஞ்சுப்பான்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கை இப்ப நிஜமாயிடுச்சு. ஆமா பாட்டி, நான் கூட அர்ஜுன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஆனா எப்போ அது எல்லாமே அவன் பண்ண பிராங்கன்னு சொன்னானோ, அப்பவே அந்த கஷ்டம்லாம் காத்துல அடிச்சிட்டு போன இறகு மாதிரி கண்ணுக்கே தெரியாம பறந்து போயிருச்சு. அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் எனக்காக இந்த கிஃப்ட தான் கொடுக்க போறான்னு நான் கற்பனை கூட பண்ணி வச்சிருந்தேன் பாட்டி. அர்ஜுன் வந்ததுமே இதை கொடுத்திருந்தா நான் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியல பாட்டி. என்னோட இந்த பிறந்த நாள அர்ஜுன் மறக்க முடியாத ஒரு நாளா மாத்திட்டான் பாட்டி. சந்தோஷன்ற வார்த்தையை தாண்டி வேற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு பாட்டி. எல்லாருக்குமே நல்லது நினைக்கிற உனக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அப்படி ஒண்ணு நடந்தா அது அந்த கடவுளே தெரியாம செஞ்ச ஒரு தப்பா மட்டும்தான் இருக்கும். நாம கொடுக்கிற அன்பு மட்டும் நம்மள என்னைக்குமே தோக்க விடாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உன் விஷயத்துல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஒரே ஒரு ஆசையெல்லாம் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான். அந்த நம்பிக்கை இன்னைக்கு அர்ஜுன் மூலமா அது உறுதியாயிடுச்சு. நீ காலத்துக்கும் இதே சந்தோஷத்தோட இதே சிரிப்போட நீ இருக்க போற பவி. இது கண்டிப்பா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி.